ரப்பர்களின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் அண்ணா பல்கலைக்கழகம் MIT குரோம்பேட் கல்லூரி வளாகத்தின் ரப்பர் மற்றும் நெகிழி துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் B. சுப்பிரமணியன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், இந்த டெக்ஸ்டைல்ன்ற வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இன்றைய அபரிதமான வாகன வளர்ச்சிக்கு அடிப்படை ரப்பரும் அதன் பயன்பாடு பலத்தையும் அதிகப்படுத்தும் துணி வகையை சார்ந்த வளர்ச்சியும் காரணம். டெக்ஸ்டைல் என்ற சொல் லத்தீன் மொழியில் உடை என்ற பொருள்படும். எகிப்தின் பருத்தி அதன் தரத்திற்கு மிகவும் பிரபலம். அதனை ஆட்சி செய்த ரோமானியர்கள் பருத்தி சார்ந்த துணி உற்பத்தி சாலைகளை உருவாக்கினர். 1888 ஜான் பாய்ட் டன்லப் தனது 10 வயது மகன் ஜானிக்கு 3 சக்கர வாகனத்திற்கான டயர் செய்ய கான்வாஸ் துணியை பயன்படுத்தினார். அதற்கு முன்பாக 1837 தாம்சன் கான்வாஸ் துணியை ரப்பர் கலவையில் தோய்த்து பின்னர் பயன்படுத்தும் முறையை கண்டுபிடித்து காப்புரிமை பெற்றார். சார்லஸ் குடியர் 1839 வல்கனைசிங் என்ற புரட்சிகரமான முன்னோடி ரசாயன மாற்றத்தை எதிர்பாராத விதமாக கண்டுபிடித்தார். 1733 கே பறக்கும் ஷட்டில் என்ற நிறுவனம் நெசவாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உருவானதாக ஏடுகளில் காணலாம். 1764 திரிநூல் ஸ்பன் யானும், அதைத் தொடர்ந்து 1785 கார்ட்ரைட் பவர்லூம் கண்டுபிடித்ததாகவும் அறியலாம். மொத்தத்தில் தொழில் புரட்சி குடிசை தொழிலாக இருந்த நெசவு தொழிலை ஆலைகளின் தொழிலாக மாற்றியது என அறியலாம். சார், இந்த ரப்பர்ன்ற பொருளை நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ரப்பர்னா என்னது சார்? இந்த ரப்பருக்குள்ள என்ன இருக்கு? ரப்பர் பண்படிம கூட்டுப்பொருள். மனித சமுதாயத்திற்கு இயற்கை தந்த வரம். அமேசான் வடிநிலங்களில் தானாக வளர்ந்த தாவர இனம். பெல்ஜியர்களால் காங்கோ தேசத்தில் மிக கொடிய முறையில் ரப்பரை அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து தருவித்ததாக ரோத்சைல்ட் தனது கிங் லியோபோல்ட்ஸ் கோஸ்ட் என்ற புத்தகத்தில் விரிவாக எழுதியுள்ளார். ரப்பர் என்பது பொது சொல். ஆயினும் மரத்தில் இருந்து பெறப்படும் இயற்கை அல்லது தாவர ரப்பர் பிற்கால செயற்கை ரப்பர்களில் இருந்து பிரிவுபடுத்த நேச்சுரல் ரப்பர் அல்லது ரப்பர் என அழைக்கப்படுகிறது. மைக்கேல் ஃபாரடே ரப்பரை பகுத்தாய்ந்து அதன் மூலக்கூறு C5H8 என்ற ஹைட்ரோ கார்பனின் பண்படிமம் என்று கண்டுபிடித்தார். ரப்பர் பல பரிமாணத்தில் பண்படிம கலவையாக மரத்திலிருந்து பெறப்படும் பால் திரவத்தில் இயற்கையாகவே அமைகிறது. இந்த C5H8 பண்படிமம் என்ற ஹைட்ரோ கார்பன் ஐசோப்ரின் குடும்பம். அதில் சிஸ் ஐசோப்ரின் என அழைக்கப்படுகிறது. சார், நம்ம முன்னோர்கள் எப்படி ரப்பரை மரத்திலிருந்து எடுத்தாங்க? கொலம்பஸ் தன் கடல் பயணத்தின் போது 1490களில் மத்திய அமெரிக்க நாடுகளில் ரப்பர் பந்து போன்ற ஒன்றை கண்டதாக அறியப்படுகிறது. இருப்பினும் பிரேசில் மக்கள் பன்னெடுங்காலமாக மரத்தின் பட்டையை செதுக்கி பால் எடுத்ததாக ஏடுகள் கூறுகின்றன. பிற்காலத்தில் டாப்பிங் முறை கொணரப்பட்டது. ரப்பர் மரத்திலிருந்து பால் வடிப்பது பட்டையை தட்டுவது என்பதை விட நுட்பமானது. அதற்கான பயிற்சியும் உண்டு. சார், இப்ப நம்ம ரப்பர் எப்படி எடுக்கிறோம்? ரப்பர் மரம் குறிப்பிட்ட தட்ப வெப்ப நிலையில்தான் வளர்ந்து மரமாகும். 7 முதல் 8 வருடங்களில் பால் வடிக்கும் பருவம் அடையும். கீழே நாடுகளான மலேசியா, தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, வியட்நாம், இந்தியா உள்ளிட்ட நிலப்பரப்புகளில் சரிந்த மழை தருவிக்கும் மலைப்பாங்கான நில அமைப்பில் ரப்பர் மரம் வளரக்கூடியது. ஆகவே அந்தந்த நிலப்பகுதிக்கு ஏற்ப டாப்பிங் நடக்கும். இருப்பினும் 45 கோண அளவில் மரத்தின் சுற்றளவு சராசரி ஆள் உயர அளவுக்கு மேலும் கீழுமாக பட்டை வடிவில் பேனல் என்று அழைக்கப்படும் பகுதி உருவாக்கப்படுகிறது. கீழிருந்து மேலாக பிரத்யேக கத்தி கொண்டு செதுக்கப்படுகிறது. செதுக்கிய பின் ஒரு சிரட்டையில் பால் திரவம் சொட்டும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை சிரட்டையில் பால் வடியும். இந்த டாப்பிங் அரை சுற்றளவு முதல் நாள், அடுத்த அரை சுற்றளவு அடுத்த நாள் என S/2 D/2 முறையில் பால் வடிக்கப்படுகிறது. இது ஒரு உதாரணமே. இதைப்போல
பல முறைகளில் பால் வடிக்கப்படுகிறது. சார், ரப்பர் மரத்தை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தேவை? ரப்பரின் இன்றியமையாமை கருதி அனைத்து நிலப்பகுதிகளில் பயிரிட வேண்டும் என முயற்சித்தாலும் நம் நாட்டில் கேரளாவின் மேற்கு தொடர் மலையின் தான் மிக அதிக அளவில் பயிர் வளரும். கன்னியாகுமரி மாவட்டமும் ரப்பர் பயிருக்கு உகந்தது. இலங்கை பர்மா அகதிகள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு 1960-70களில் கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பாங்கான இடங்களில் ரப்பர் செடிகளை பயிரிட்டது. கேரளாவில் உள்ள ரப்பர் வாரியம் ரப்பர் ஒரு பணப்பயிர் என்ற நோக்கத்தில் அனைத்து துறைகளின் ஆய்வுக்காக நிறுவப்பட்டுள்ளது. அந்த அனுபவத்தை முன்னிட்டு வடகிழக்கு மாநிலங்களிலும் ரப்பர் பயிரிடப்பட்டுள்ளது. சார், உலகத்துல எவ்வளவு வகையான ரப்பர் மரங்கள் இருக்கு? எண்ணில் அடங்கா. ஹெவியா பிரேசிலியான்சிஸ் என்ற பொதுவான தாவர குடும்பமாயினும் குளோன்கள் ரப்பர் பயிரை வேறுபடுத்துகின்றன. நோய் தாங்கி வளர, நீடித்து வளர, அதிக பால் சுரக்க, பால் தரமாக இருக்க என பல பயன்கள் இருந்தாலும் முன்னோடி நாடான மலேசியாவின் ரப்பர் மரம் RRIM என்றும் இந்திய குளோன்கள் RRII என்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. சார், இந்தியாவில் ரப்பர் எங்கெல்லாம் வளருது? மிதவெப்பம், மிகுந்த மழைப்பொழிவு, குறைந்த பனி, சார்பான மலை சார்ந்த நிலப்பாங்கு ஆகியன குறிப்பான தேவைகள். மழை இலைகளுக்கு உணவு சேகரிக்கவும், நீர் தேங்கினால் மண்சரிவு ஏற்பட்டு மரம் விழாமல் இருக்க வேண்டும். அனைத்துக்கும் மேலாக காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி கலந்த ஒளிச்சேர்க்கையில் மரம் செழிப்பாக வளர, பால் உற்பத்தி நீடிக்க மேற்சொன்ன சூழ்நிலையில்தான் ரப்பர் பயிரிடப்படுகிறது. இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது யாதெனில், பிற தாவர குடும்பங்கள் ஒளிச்சேர்க்கையில் பூ, காய், கனி, மரம் என அளித்தாலும் ரப்பர் குடும்பம் மட்டுமே கனரக வாகன உற்பத்திக்கு பயனாகும் ரப்பர் என்ற மூலப்பொருளை அளிக்கிறது. சார், உலகத்துல ரப்பர் எங்கெல்லாம் வளருது? பிரிட்டிஷாரின் காலனி ஆட்சி காலத்தில் நடந்த உலகப் போர்கள் வாகன தேவைக்கான ரப்பர் கிழக்காசிய நாடுகளில் உற்பத்தி செய்ய முடியும் என அறிந்து மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், இந்தியா ஆகிய நாடுகளில் பெரும்பான்மையான ரப்பர் பயிரிடப்பட்டது. சார், நம்ம ஸ்கூல்ல எழுதிட்டு அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ரப்பரும் டயர்ல யூஸ் பண்ற ரப்பரும் ஒண்ணுதானா? நாம் பயன்படுத்தும் பென்சில் எழுத்தை அழிக்க பயன்படுத்தும் ரப்பர் ஆங்கில சொல், அழிப்பது என்ற அர்த்தத்தில். இருப்பினும் ரப்பர் என்ற பண்படிமம் நேரடியாக அன்றி ஃபேக்டைஸ் என்ற ரசாயன கலவையாக பயன்படுகிறது. வாகன டயரில் பயன்படுத்தும் ரப்பர் காகிதத்தை அழுக்காக்கலாம், சிதைக்கலாம். பென்சில் எழுத்து அழிபடாது. சார், ரப்பர்ல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? இது மிக முக்கியமான கேள்வி. ரப்பர் என்ற பண்படிமம் நெகிழி என்ற பண்படிமத்தை விட பல வகைகளில் வேறுபட்டது. அதற்குள் செல்ல வேண்டாம். அடிப்படையில் ரப்பரின் பயன்பாடு அதன் நீர்மத்தன்மையை விலக்கும் குணம், நீளும் திறன், அதிகப்படியான நீளும் தன்மை, விசையை எதிர்க்கும் தன்மை, காற்று மற்றும் இதர திரவங்களை உட்புகா வண்ணம் அடைக்கும் திறன், அதிர்வு, சப்தம் தடுக்கும் தன்மை, வேகமான ஓட்டத்தையும் நொடியில் தடுக்கும் திறன், இவை அனைத்தையும் உறைநிலைக்கும் கீழேயும் உயர் வெப்பநிலையில் மாற்றமில்லாமல் தொடர்ச்சியாக வழங்கும் தன்மை, இவை அனைத்தையும் தாண்டி எந்த வடிவமும் குறைந்த மின்சார பயன்பாட்டில் உருவாக்க ஏதுவான ரசாயன மூலக்கூறுகள் என்ற பல்வகையான சாத்தியக்கூறுகளும் தேவைகளும் தொடர்ச்சியாக வளர்வதால் இரு பெரு குழுமங்கள் உள்ளன. அவையாவன: முதலாவதாக பொது செயல்பாட்டுக்கானவை, இரண்டாவதாக விசேஷ பயன்பாடுகளுக்கானவை. முதல் குழுவில் 5ம் இரண்டாம் குழுவில் 9ம் உள்ளன. இந்த பிரிவும் எண்ணிக்கையும் மாற்றத்திற்கு உட்பட்டது. சார், சார்லஸ் குட்டியர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியுமா? குட்டியர் என்பது குடும்ப பெயர். குட்டியருக்கும் அப்பெயர் கொண்ட அக்ரான், ஒஹையோ மாநிலத்தில் அமையப்பட்ட டயர் பாலிமர் கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லை. சார்லஸின் அப்பாவும் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளராக இருந்தார். சார்லஸின் சகோதரர் சார்லஸின் மகனும் கண்டுபிடிப்பாளர்களே. சகோதரர் ரப்பருக்கும் மகன் ஷூவுக்கும் 19 காப்புரிமைகளுடன் பெற்று குட்டியர் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். சார்லஸுக்கு அமெரிக்க பேட்டன் 1833, இந்தியா ரப்பர் துணிக்கு கந்தக பிணைப்பால் முன்னேற்றம் என்ற தலைப்பில்
1840 வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 60 காப்புரிமைகள் வெவ்வேறு தேசங்களில் வழங்கப்பட்டுள்ளது. சார்லஸ் தன்னுடைய இல்ல சமையல் அறையையே ஆய்வகமாக பயன்படுத்தி உள்ளார். மசாசூசெட்ஸில் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்திருக்கும் போது ஒரு நாள் கொதிநிலையில் இருந்த ரப்பர் பாலில் கந்தகம் சுண்ணாம்பு கட்டியை தவறவிட்டார். என்ன ஆச்சரியம்! ரப்பர் பால் இறுகி கட்டியாகி எதிர்விசை தாங்கும் திறன் பெற்று உருமாறுவதைக் கண்டார். யுரேகா தருணம்! இந்தியா ரப்பர் மனிதர் என்ற சார்லஸ் குடியரை அடையாளப்படுத்திய ரால்ஃப் வுல்ஃப் என்ற எழுத்தாளர் சார்லஸ் குடியரின் நூற்றாண்டு 1939 இவ்வாறு எழுதுகிறார். சார்லஸ் குடியரின் கடின உழைப்பு, வறுமை, இன்னல்கள், அவமானம், வெற்றி, தோல்வி என கலவை வாழ்க்கை அன்னாரது என்று. சார்லஸ் குடியரின் காலத்தில் அதை ஒட்டி பிரிட்டனில் தாமஸ் ஹான்காக் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர் ஆவார். இவர்கள் இருவருக்கும் பிணக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக நீதிமன்ற செலவாக அதிக விரயமாகி ஏழ்மையில் துயருற்றார் சார்லஸ் குடியர். அன்னாரின் கடைசி நாட்களில் அவரை மேற்கோள் காட்டி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: வாழ்வின் தரம் பொருள் ஈட்டுவதில் மட்டும் இல்லை. ஒரு கண்டுபிடிப்பாளன் என்ற முறையில் எனக்கு குறை சொல்ல ஒன்றும் இல்லை. மரம் வைத்தவன் பழம் உண்ணும் காலத்தில் இல்லை என வருத்தப்பட வேண்டியதும் இல்லை. மரத்தின் பயனை அனுபவிக்க யாரேனும் இல்லையே என்பதுதான் அந்த குறையாக இருக்கும். சார், வல்கனைசேஷன் ப்ராசஸை சார்லஸ் குடியர் எப்படி கண்டுபிடிச்சார்? எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு வேதியியல் மாற்றமே கந்தக பிணைப்பு என்பது. சார்லஸ் குடியர் பயன்படுத்திய கனிம ஆக்சைடு ஏதோ ஒரு வகையில் இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் ஜப்பானியர்கள் ஆசிய நாடுகளில் ரப்பர் தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக விளங்கினர். ரப்பர் கலவையை ரகசியமாகவே பெட்டகத்தில் வைத்து பாதுகாத்தனர். அவர்கள் கலவை அனைத்திலும் சுண்ணாம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சார், வல்கனைசேஷனா என்ன? வல்கனைசேஷன் எப்படி ரப்பர் இண்டஸ்ட்ரியை மாத்திச்சு? வல்கனைசிங் என்பது ஒரு நுட்பமான வேதியியல் மாற்றம். நெகிழிக்கும் ரப்பர் படிமங்களுக்கும் அமைந்த முக்கிய வேறுபாடு. சார்லஸ் குடியரை 190 ஆண்டுகள் கழித்து இன்னும் கொண்டாடுகிறோம் என்றால் இந்த வேதியியல் மாற்றம் செய்யும் அற்புதம். ரப்பர் கலவையின் ரசாயன இயற்பியல் பண்புகள் பல. மிக முக்கியமானது குறிப்பிட்ட கால வெப்ப அளவு வரை அமையும் திரவத்தன்மை. இந்த திரவத்தன்மை காரணமாக ரப்பர் கலவை சிக்கலான பாதைகளிலும் பயணப்பட்டு வழிகளை நிறைக்கும். இந்த நிறைக்கும் இயற்பியல் மிகவும் இன்றியமையாதது. அது நடந்து முடிந்த அடுத்த நொடியில் கந்தக பிணைப்பு என்ற வேதியியல் மாற்றம் நிகழ வேண்டும். இந்த மாற்றத்தில் பண்படிமத்தில் குறிப்பிட்ட ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கும் பிணைப்புகள் உடைந்து கந்தக பிணைப்பு அமையப்பெறும். நமக்கு வேண்டிய அச்சில் வார்த்த ரப்பர் பொருள் தயார். சந்தை அமைப்பு, தேவை, மூலதனம், தொழில்நுட்ப பின்புலம் ஆகியவை தொழில் முறையை தீர்மானிக்கின்றன. சார், தாமஸ் ஹான்காக் அவர்களுடைய பங்களிப்பு என்ன ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு? தாமஸ் ஹான்காக் 1786 முதல் 1865 வரை வாழ்ந்த ஒரு சுயமாக கற்றுக்கொண்ட ஆங்கில விஞ்ஞானி மற்றும் உற்பத்தி பொறியாளர் ஆவார். அவர் பெரும்பாலும் பிரிட்டிஷ் ரப்பர் தொழில்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அமெரிக்காவில் வல்கனைசேஷனை கண்டுபிடித்ததற்காக சார்லஸ் குடியர் பொதுவாக கவனத்தை ஈர்க்கிறார். அதே நேரத்தில் ஹான்காக் ரப்பரை பற்றிய தனது இடைவிடாத ஆர்வத்தின் மூலமாக உலகளாவிய தொழில்துறை சக்தியாக மாற்றியவர். அவரின் முக்கிய பங்களிப்புகளும் கண்டுபிடிப்புகளும் சில பார்ப்போம். 1820 மாஸ்டிகேட்டர், இது அவரது மிக முக்கியமான திருப்புமுனை. ஆரம்பகால ரப்பர் உற்பத்தியில் அதிக அளவு கழிவுகள் உருவாகின. ரப்பர் துண்டுகளை துண்டாக்கி அவற்றை ஒரு திடமான பொருளாக சுருக்கும் கூர்முனை பற்கள் கொண்ட ஒரு இயந்திரத்தை ஹான்காக் கண்டுபிடித்தார். முக்கியமாக போட்டியாளர்கள் தனது கழிவுகளை மறுசுழற்சி செய்வதை உணராதபடி அதற்கு ஊறுகாய் இயந்திரம் என்று சலிப்பான பெயரை கொடுத்து இதை பல ஆண்டுகளாக ரகசியமாக வைத்திருந்தார். அடுத்தபடியாக வல்கனைசேஷன் பந்தயம். 1843 ஆண்டில் சார்லஸ் குடியரால் பதப்படுத்தப்பட்ட ரப்பரின் மாதிரிகள் ஹான்காக்கிற்கு காட்டப்பட்டன.
அவை வெப்பத்தையும் குளிரையும் தாங்கும். ஹான்காக் இந்த செயல்முறையை, அதாவது சல்பர் மற்றும் வெப்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்படும் ரப்பர் தொழில்நுட்பத்தை ஏற்கனவே கண்டுபிடித்திருந்தார். மேலும் குட்டியர் வல்கனைசேஷனுக்காக பிரிட்டிஷ் காப்புரிமையை தாக்கல் செய்ய சில வாரங்களுக்கு முன்பே இது முடிந்தது. அடுத்தபடியாக மேக்கின்டோஷ் கூட்டாண்மை. மேக்கின்டோஷ் ரெயின்கோட்டை மேம்படுத்த சார்லஸ் மெக்கின்டோஷுடன் ஹான்காக் நெருக்கமாக பணியாற்றினார். ரப்பர் பிரத்யேகமான வாசனையையும் வெயிலில் உருகுவதும் ஏற்படுத்திய ஆரம்ப சிக்கலை தீர்த்தார். நடைமுறை பயன்பாடுகள் எடுத்துக்கொண்டால் ஆடைகளில் பயன்படுத்தப்படும் மீள்தன்மையுடன் கூடிய கையுறைகள், காலணிகள் மற்றும் சஸ்பெண்டர்கள் முதல் வண்டிகளுக்கான ரப்பர் டயர்கள் வரை அனைத்திற்கும் அவர் காப்புரிமை பெற்றார். ஹான்காக்கும் குட்டியரும் இருவருக்கும் இடையிலான உறவு பரஸ்பர மரியாதை மற்றும் சட்ட உராய்வின் கலவையாகும். சோதனை மற்றும் பிழை மற்றும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கலந்து வேதியியல் செயல்முறையை கண்டுபிடித்த தொலைநோக்கு பார்வையாளராக குட்டியர் ஆவார். அந்த செயல்முறையை ஒரு பெரிய லாபகரமான அளவில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை கண்டுபிடித்த தலைசிறந்த பொறியாளர் ஹான்காக் ஆவார். காப்புரிமையும் மரபுரிமை. 1865 அவர் இறக்கும்போது ஹான்காக் 1 டசன் காப்புரிமைகளை வைத்திருந்தார். ஒட்டும் ஆர்வத்தில் இருந்து ரப்பரை தொழில்துறை புரட்சிக்கான அடிப்படை பொருளாக மாற்றினார். அவரது புத்தகமான கவுச்சுக் அல்லது இந்தியா ரப்பர் உற்பத்தியில் இங்கிலாந்தின் தோற்றம் மற்றும் முன்னேற்றம் இந்த துறைக்கு முதன்மை வரலாற்று உரையாக உள்ளது. சார், ரப்பர் எலாஸ்டிசிட்டி என்ன? ரப்பர் உருமாறும் தன்மை அல்லது என்ட்ரோபி நெகிழ்ச்சி என்பது ரப்பர் போன்ற பொருட்களின் தனித்துவமான திறன் ஆகும். ரப்பர் பெரிய அளவு சிதைவுக்கு உட்படுகிறது. அவற்றின் அசல் நீளத்தில் 500% முதல் 1000% நீண்டு உடனடியாக அவற்றின் அசல் வடிவத்திற்கு திரும்புகிறது. வேதியியல் பிணைப்புகளின் நீட்சியிலிருந்து அவற்றின் தகடுகளாக பெறும் உலோகங்கள் ரப்பர் என்ட்ரோபியின் கொள்கையின் அடிப்படையில் மாறுபடுகிறது. முதலாவதாக, மூலக்கூறு ஸ்பாகெட்டி மாதிரி நுண்ணிய மட்டத்தில் ரப்பர் நீண்ட பாலிமர் சங்கிலிகளால் ஆனது. சமைத்த ஸ்பாகெட்டியின் ஒரு கிண்ணத்தை கற்பனை செய்து பாருங்கள். தளர்வான நிலையில் சங்கிலிகள் சிக்கலாகி வளைந்து சீரற்ற முறையில் சுருட்டப்படுகின்றன. இது இயற்கையான விருப்பமான உயர் என்ட்ரோபி அல்லது உயர் உருமாறிய தன்மை நிலை. நீட்டப்பட்ட நிலையில் நீங்கள் ரப்பரை இழுக்கும்போது இந்த சுருண்ட சங்கிலிகளை நேராக்கி சீரமைக்க கட்டாயப்படுத்துகிறீர்கள். இது குறைந்த என்ட்ரோபியை உருவாக்குகிறது. இரண்டாவதாக, அது ஏன் பின்வாங்குகிறது? ஆற்றலை விட என்ட்ரோபி அணுக்கள் பிரிந்து இருப்பதால் வசதியற்றவை என்பதால் ரப்பர் பின்வாங்காது. மூலக்கூறுகள் அவற்றின் குழப்பமான சிக்கலான ஆரம்ப நிலைக்கு திரும்ப விரும்புவதால் அது பின்வாங்குகிறது. மூன்றாவதாக, குறுக்கு இணைப்புகளின் பங்கு வல்கனைசேஷன். ரப்பர் தளர்வான ஸ்பாகெட்டி சங்கிலிகளாக இருந்தால் அதை நீட்டும் போது சங்கிலிகள் ஒன்றை ஒன்று கடந்து சறுக்க வழிவகுக்கும். இதனை சரி செய்ய குறுக்கு இணைப்பாக வல்கனைசேஷன் மூலம் சல்பர் அணுக்கள் சங்கிலிகளுக்கு இடையில் பாலங்கள் அல்லது முடிச்சுகள் போல செயல்படுகின்றன. இந்த பாலங்கள் சங்கிலிகள் முழுவதுமாக சறுக்குவதை தடுக்கின்றன. நீங்கள் எவ்வளவு இழுத்தாலும் அவை ஒன்றாக நங்கூரமிடப்பட்டு அவற்றின் அசல் உள்ள அமைவுக்கு திரும்ப வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது. இரு இணைப்புகளுக்கு இடையில் உள்ள பன்மடி மூலக்கூறுகளின் எடை ஒரு முக்கியமான கருப்பொருளாக கருதப்படுகிறது. இந்த எடை மாற்றத்திற்கு உட்பட்டது. இணைப்புகளின் அமைப்பும் முக்கியமானது. சார், இந்த ரீஇன்ஃபோர்ஸ்டு ரப்பர்னு வார்த்தையை இந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? மிகச்சில பயன்பாடுகள் தவிர ரப்பர் கலவை எந்த முறையிலேயும் எந்த பொருட்களாலும் வலுவேற்றப்படுகிறது. ஏனெனில் ரப்பர் இயல்பாகவே வலுவற்ற திடப்பொருளாகும். ரப்பர் கலவை முறை வலுவேற்றும் இயல்நிலை மாற்றத்திற்கு பெரும்பாலான சக்தி தேவையாகிறது. இந்த மாற்றத்திற்கு துகள்களாகவும் கடினமான உலோக தகடுகளாகவும் மெல்லிய நூலாடையாகவும் பயன்படலாம். துகள்கள் அனைத்து ரப்பர் கலவையிலும் கரி, சிலிக்கா, பிரத்யேகமான சாக்குப்பொடி, பீங்கான் பொடி வாயிலாக கலவையில் கலக்கப்படுகின்றன. வெளிப்புறமாக ரப்பரின் திறனை அதிகப்படுத்தும் தொழில்நுட்பமும் அதிமுக்கியம். 1888 ஐரிஸ் சனல், 1900களில் பருத்தி,
பருத்தி கார்ட் துணி, 1937 ஸ்டீல் கார்ட், 938 ரேயான், 47 நைலான், 55 அமெரிக்காவில் ஸ்டீல் கார்ட், 62 பாலியஸ்டர், 67 கண்ணாடி நூல், 74 அரமைட், 82 பாலியஸ்டர் 2ஆம் ஜெனரேஷன், 95 3ஆம் ஜெனரேஷன் ஸ்டீல் கார்ட், 95க்கு பின் பாலியஸ்டரில் வேறு ஒரு குடும்பம் என குறிப்பிட்ட மைற்கற்களை நாம் காணலாம். டயர் கார்டின் பங்களிப்பு ஆவன. இடிபடும் தருவாயிலும் கடினமான பரப்பில் உரசும் போதும் தாங்கும் திறனை பாதுகாத்தல், வெளிபாரம் மற்றும் உள்காற்று அழுத்தத்தை தன்னுள் கொண்டு திடமாக பயன்படுவது, வளைவுகளிலும் உந்துதலிலும் வாகனத்தை நிற்கப்படும் போதும் இதே திடம் மாறாமல் இருக்கவும் டயர் கார்ட் பயன் இன்றியமையாதது. சார், ரப்பரை நம்ம லேப்ல தயாரிக்கலாமா? செயற்கை ரப்பர்கள் ஆய்வக பரிசோதனையின் தொடர்ச்சியாக பன்மடி தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகின்றன. அத்தியாவசிய தேவையே கண்டுபிடிப்புகளின் முன்னோடி. பன்மடி தொடர் ஒரு மூலக்கூறாக, இரு வேறுபட்ட மூலக்கூறாக, 3 வகையான மூலக்கூறாக இருக்கலாம். தேவைக்கேற்ப இந்த மூலக்கூறுகள் அளவு வேறுபடலாம். இவைகளை தொடர்களில் இணைப்பது நாம் விருப்பப்படும் வழியாக நடப்பதற்கு தகுந்த வெப்ப அழுத்தச் சூழல், வினை ஊக்கிகள், கரைசலின் ஊடகம் என பலதரப்பட்ட மாறிகள் உள்ளன. இவை யாவும் ஆய்வகத்தில் செயல்படுத்தி உறுதியான பின்தான் பெருமளவில் பன்மடி உற்பத்தி சாத்தியம். சார், இந்த பாலிமரைசேஷன் என்ன? இயற்கை ரப்பர் அல்லது தாவர ரப்பர் அனைத்து சூழலில் பயன்பட்டால் நன்று. ஆனால் இயற்கை ரப்பருக்கு என்று வரைமுறைகள் உள்ளன. அதை தாண்டி தேவைகள் உருவாகும் போது செயற்கை ரப்பர் அவசியமாகிறது. கனரக வாகன டயர்கள் பெருமளவில் தாவர ரப்பர் கலவையில் உருவாகிறது. ஆனால் மகிழுந்து டயர்கள் தாவர ரப்பரின் குணாதிசயங்களை தாண்டி செயல்படுவதாலும் வாகனத்தில் பயன்படும் அடைப்பான்கள் வான ஊர்திகளில், விண்வெளி பயன்பாடுகளில் ஒத்துழைக்க. தண்ணீர் அழுத்தம் தாங்கும் ரப்பர் வளையம் டீசல் அழுத்தம் தாங்காது என்பதாலும் தேவைகளுக்கு ஏற்றபடி செயற்கை ரப்பர் பன்மடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ரப்பர்களின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் அண்ணா பல்கலைக்கழகம் MIT குரோம்பேட் கல்லூரி வளாகத்தின் ரப்பர் மற்றும் நெகிழி துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் V. சுப்பிரமணியன் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.